Now we shall see the next type, that is fixed charge problem. Okay, the fixed charge problem deals with situation in which economic activity incur two types of cost, that is initial flat fee that must be incurred to start the activity and variable cost that is proportional to the level of the activity. So fixed charge nu varumbodhu namakku rendu type undu. It is dealing with economic activities தான். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை டீல் பண்ணுறது தான் ஃபிக்ஸட் சார்ஜ் ப்ராப்ளம். அதில் ரெண்டு டைப் உண்டு. ஒன்று ஃப்ளாட் ஃபீ அண்ட் அதர் ஒன் இஸ் வேரியபிள் காஸ்ட். இப்போ ஃப்ளாட் ஃபீன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம முடக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கும்ல, அதுதான் ஃப்ளாட் ஃபீன்னு சொல்கிறது. அண்ட் வேரியபிள் காஸ்ட் வில் பி ப்ரப்போர்ஷனல் டு த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. நம்ம எப்போவுமே நமக்கு வேரியபிள் காஸ்ட்னு வரும்போது நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செய்யும்போது அதுக்கு தேவைக்குள்ளது பொறுத்து நம்ம எடுக்கக்கூடிய காஸ்ட் தான் வேரியபிள் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் initial tooling of a machine prior to starting production incurs a fixed setup cost regardless of how many units are manufactured. So once the step up is done, the cost of labor and material is proportional to the amount produced. So first the example is first sentence சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோத்துக்கு அமௌண்ட் நம்ம எடுக்கிறோமோ அதை தான் அந்த ஃப்ளாட் ஃபீக்கு உள்ள எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அண்ட் செகண்டு வரும்போது காஸ்ட் ஆஃப் லேபரும் மெட்டீரியல் எல்லாமே இட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த அமௌண்ட் ப்ரொடியூஸ். நமக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த டூலிங் ஆஃப் மிஷின்ஸை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு லேபரும் மெட்டீரியலும் அது மேனுஃபேக்சரிங் கூட ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அதை சொல்கிறது தான் வேரியபிள் காஸ்ட். ஓகே, கிவன் எஃப் இஸ் த ஃபிக்ஸட் சார்ஜ், கேபிட்டல் எஃப் ஃபிக்ஸட் சார்ஜ்னு சொல்லியிருக்கோம். C is the variable unit cost and X is the level of production. The cost is expressed as, so therefore fixed charge நம்ம capital F ன்னு எடுத்திருக்கோம். C variable cost. Okay, X is the level of production எடுத்துட்டோன்னா C of X is equal to F plus Cx if X greater than 0 and 0 otherwise ன்னு எழுதிடலாம். This is written as a function. So a function c of x is interactable analytically because it involves discontinuity at x is equal to 0. So we can say it is it will be discontinuous at x is equal to 0. We shall see an example. Choosing a telephone company, I have been approached by 3 telephone companies to subscribe to their long distance service in United States. Mapbell will charge a flat $16 per month plus 0.25 a minute. அப்போ மேபெல்னு ஒரு டெலிஃபோன் கம்பெனி ஃப்ளாட் சார்ஜ் 16 ஒரு மந்த்துக்கு $16 ப்ளஸ் 0.25 ஒரு அதுக்கப்புறம் வர்றது சார்ஜஸுக்கு 0.25 ஒரு மினிட்டுக்கு $0.25 வச்சும் கேட்குறாங்க. பேபெல் வில் சார்ஜ் $25 a month but will reduce the per minute cost to 0.25. So payable monthly that is the flat charge monthly charge $25 கேட்குறாங்க. பட் the cost that is the per minute cost is 0.21. அப்போ மேபெலோட பேபெல்க்கு சார்ஜ் ஜாஸ்தி, ஃப்ளாட் சார்ஜ் ஜாஸ்தி. அதே இது ஆனால் மேபெல்க்கு அந்த ப்ளஸ் நம்ம பர் மினிட்டுக்கு உள்ள சார்ஜும் கூடுதல், இங்கே குறவு. ஜஸ்ட் அதான் கம்பேரிசன். ஆஸ் ஃபார் பேபிபெல், the flat monthly charge is $18 and the cost per minute is $0.22. பேபிபெல்க்கு ஃப்ளாட் மந்த்லி சார்ஜ் 18 சொல்லியிருக்கு, $18 சொல்லியிருக்கு. பட் காஸ்ட் per minute will be 0.22. okay, I usually make an average of 200 minutes of long distance call a month. You assuming that I do not pay the flat monthly fee unless I make
call and I can apportion my call among all these companies as I please. How should I use 3 companies to minimize my monthly telephone bill? அப்போ அந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா மந்த்லி மேக்ஸிமம் 200 minutes கால் பண்ணுறாரு 1 month அண்ட் ஃப்ளாட் மந்த்லி ஃபீ கொடுக்காமல் இந்த 3 கம்பெனிஸையும் யூஸ் பண்ணி அவர் எப்படி இந்த மந்த்லி டெலிஃபோன் பில் ரெடியூஸ் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம் தான் கொஸ்டின். This problem can be readily solved without IPL. Nevertheless, it is instructive to formulate it as an integer programming. இப்போ இது டைரெக்டாகவே நமக்கு சால்வ் பண்ணலாம், பட் ஹியர் யூ ஆர் கோயிங் டு integer programming. So x1, x2, x3 are taken for 3 companies, taken as 3 companies, Mabel, Paybell and Babybel அப்படி எடுத்திருக்கு. And we are considering yi, y1, y2, y3 is equal to 1 if x1 is greater than 0. So x1 ஓட வேல்யூ greater than 0 இருந்துச்சுன்னா 1 கன்சிடர் பண்ணுறோம், and 0 if x1 is equal to 0 எடுக்கிறோம். y2 will be equal to 1 if x2 is greater than 0 and 0 if x2 is equal to 0. y3 is equal to 1 for x3 greater than 0 and equal to 0 if x3 equal to 0. We ensure yj will equal to 1 if xj is positive by using the constraint. So நம்ம என்ன பண்ணுறோன்னா we are going to we shall write yj is equal to 1 if xj is greater than, if xj is positive, if xj has positive constraint, x1 greater than 0, x2 greater than 0, x3 greater than 0 ன்னு சொல்லும்போது they all are showing us that they are having positive constraint. xj's are positive ன்னு சொல்கிறாங்க. So it can be generally written as yj is equal to 1 if xj is greater than 0 and 0 if xj is equal to 0. Okay, therefore we can write the constraint as xj is less than or equal to m into yj, where m is nothing but a large quantity. Okay, it is sufficiently large quantity, so we are taking it as m. The value of m should be selected sufficiently large so as not restrict the variable xj artificially. So we are considering m to be a sufficiently large value. Because I make 200 calls of months call a month, then xj is less than or equal to 200, and it is safe to select m is equal to 200. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் that person is using 200 calls per month. 1 monthல 200 calls யூஸ் பண்ணுறாரு. So we can write xj is less than or equal to 200 into 1, where yj is equal to 1 if x is greater than 0. We have seen in the earlier step. So here you have to consider xj is less than or equal to 200, but by selecting m is equal to 200, here our yj value will be equal to 1. Okay, and it is safest to select m is equal to 200. The complete node is we are writing the constraint now, the optimization. Minimize z is equal to 0.25 into x1. That is, first we are considering the flat bills, flat monthly charge. So 0.2 so this plus charge, that is y1 oda x1 oda coefficient 0.25 into x1, again 0.21 into x2 and 0.22 into x3, and then we are taking the flat bill charge, that is 16y1 plus 25y2 plus 18y3. Subjective, we are using the three companies, we are going he is using 200 charges, that is 200 minutes per month.
So அப்போ நம்ம x1 plus x2 plus x3 is equal to 200 எழுதிடலாம். By using this formula, that is xj is less than or equal to m into y2, we can write it as x1 is less than or equal to 200 y1, x2 is less than or equal to 200 y2, x3 is less than or equal to 200 y3, where x1, x2, x3 is greater than or equal to 0 and y1, y2, y3 is equal to 0, 1. The formulation shows that the j monthly flat fee will be part of objective function z if yj is equal to 1, which can happen only if xj is greater than 0. Now we have to, when you solve these equations, we will be getting the values of x1, x2 and x1, x2, x3, y1, y2, y3. From that we can see that how much they are he can use, that is the optimum value. Minimize எவ்வளோ minimum எவ்வளோ யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தெரியும். ஓகேயா?